Hi friends, வணக்கம். வெல்கம் டு அஜின்ஸ் கிச்சன். இந்த வீடியோல நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ரீசெண்டா நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை ஸ்கில்லட் செட் வந்து வாங்கினேன் நானு. காஸ்கோல தான் நான் வாங்கினேன். தேங்க்ஸ்கிவிங்க்கு தேங்க்ஸ்கிவிங்ல கொஞ்சம் முன்னாடியே ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நான் எடுத்துட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைப்ளை இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த உள்ள இருக்கிற செட்டு ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். 2 ஸ்கில்லெட்க்கு மட்டும்தான் வந்து மூடி இருக்கும், லிட் இருக்கும். ஒரு ஸ்கில்லெட்க்கு வந்து மூடி கிடையாது. ஸோ இதுதான் நான் வாங்கினது. நான் ஷார்ட்ஸ் எடுத்து அதனால ஃபுல்லாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ தான் எடுத்து சரி கையோட இந்த வீடியோ எடுத்துருன்னு எடுத்தேன். இதுதான் வந்து அந்த செட்டு. பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குசனாட் பிராண்டு, நல்லா சூப்பரான பிராண்டு. நான் வாங்கியிருக்கிறது வந்து ட்ரைப்ளை. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை, 5 ப்ளை, 7 ப்ளை அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இந்த ட்ரைப்ளைல வந்து என்ன ஒரு ட்ரைப்ளைக்கு நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரைப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே அப்படியே பாத்திரம் இல்லை, அந்த 3 லேயரும் சேர்ந்து அப்படியே மேலே ஒரே மாதிரி இருக்கும். அந்த 3 லேயரும் ஒன்றா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஈக்குவலாக கொடுக்கும். ஸோ அதனால் ஃபுட்டெல்லாம் ஈஸியாக குக் ஆகும், சீக்கிரம் ஒரே மாதிரி குக் ஆகும் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது ஸ்க்ராச்சஸ் எதுவும் உழுவாது. நம்ம நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் உழுவுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த இதுதான் வந்து நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்த நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதில் நீங்கள் இது பண்ண ஸ்க்ரப் வச்சு தேய்க்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 இயர்ஸாக, இது வந்து ஒரு 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்தாலியம் கடாயி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஃபார்ம் ஆகாது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் உழுவும், அதெல்லாம் வந்து அலுமினியம் இந்த ட்ரைப்ளைல வந்து உழுவாது. ஸோ அதுதான் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட தான். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா $500 வரைக்கும் பிராண்டை பொறுத்து. 30,000, 40,000, 20,000, 10,000, 3 செட்டுனா 10, 4, 5 அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் நான் வந்து ஆஃபரில் கிடச்சனால நான் வாங்கினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கா, இந்த பேன் யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கானா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இது ஈஸியாக இருந்தது குக் பண்ணுறதுக்கு. எதுவும் பொரிக்கிறதுனா அழகாக பொரிச்சு எடுத்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் காய் செய்கிறது எதுனாலும் எனக்கு ரொம்ப அப்படியே டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடி ஹேண்டில் தான். கேஸில் ஸ்டவ்வில் எங்கே வச்சிங்கனாலும் ஒன்றுத்துக்கு ஒன்று இடிக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு நீளமான ஹேண்டில் கொடுத்துருக்கறனால நம்ம பொதுவாக இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறது 2 ஹேண்டில், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஹேண்டில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து இங்கே காமிமா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூடியோட வந்துருக்கு பாருங்க. அந்த லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். இந்த லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். இந்த லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடம் தேடணும். நம்மனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்போம், டக்குன்னு அதுக்குன்னு மூடி தனித்தனியாக வைக்கும். பட் இது வந்து மூடி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இது வந்து நல்லா சீல் பண்ணி கரெக்டாக இதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மூடி. ஆனால் இது பயங்கர ஹெவி, சரியான ஹெவி இந்த மூடி. ரெண்டாவது இந்த மாதிரி பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ், கரண்ட் ஸ்டவ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இவ்வளோ பெரிய பாத்திரம், இந்த மாதிரி அகலமாக இருக்க பாத்திரம் வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை இல்லை நிறைய பேத்துக்கு குழம்பு வைக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணால் இது ஓகே. மற்றபடி காய் வதக்கிறது, நீங்கள் காய் பொரியெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கடாய் தான் நமக்கு ஓகே. இது வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராச்சஸ் உழுவாது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு நம்ம ஈஸியாக கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸி. மற்றபடி பெருசாக நான் பார்த்ததில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் இதுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும் இப்போ வந்துருச்சு. ட்ரைப்ளை, 5 ப்ளைலாம் வந்துருச்சு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாத்திரத்தை வாங்கி 10-15 வருஷமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக காசு கொடுத்து வாங்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு நம்ம ரொம்ப வருஷமாக, எங்கள் அம்மாலாம் ரொம்ப வருஷத்து பாத்திரம், டம்ளர் எல்லாமே வச்சுருக்குறாங்க. எனக்கு கூட இப்போ கொடுத்தாங்க. எங்கள் அம்மாச்சி கொடுத்த டம்ளரை கூட எனக்கு எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப வருஷம் நம்ம நார்மலாக வாங்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே யூஸ் பண்ணுறோம். இது வந்து பிடிச்சவங்க, இது வந்து அந்த மாதிரி பிடிச்சவங்க வாங்கலாம். ஸோ இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஓகேவா, உங்கள் பட்ஜெட்குள்ளார வந்திருக்கா, இது வந்து வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இடமும் பயங்கரமாக அடைக்கும். இது இடமும் நீங்கள் கரெக்டாக வைக்கவும் முடியாது. ஸோ இடம் அதெல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி லிட்டு, இது வந்து லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு லிட்டுக்கும் பயங்கர வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரைப்ளை வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபரில் கிடைக்கும் போது தூக்குங்க, அது வந்து சரியான டீலு. பட் ஆஃபரே இல்லாமல் அதுக்கு ஒரு 10,000, ஒரு 20,000 எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்னு போய் அதில் உழுவுறது என்னை பொறுத்த வரைக்கும் ராங்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் பே பண்ணது, நான் இந்த செட்டு வாங்கும் போது நான் எவ்வளோ பே பண்ணேன்னா $60 பே பண்ணேன். இந்தியன் ருப்பிக்கு 5,200 வருது. ஒரு டாலர் வேல்யூ இந்தியன் ருப்பிக்கு 85 ருபீஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் எனக்கு $40 ஆஃப் கொடுத்தாங்க. ஐ மீன் $15 ஆஃப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரைஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த $15 நான் இந்த பேனுக்கு எவ்வளோ பே பண்ணேன்னு சொல்லி சொன்னால் 45 தான் நான் பே பண்ணேன். 45 போட்டிங்கன்னா
இந்தியன் ருப்பிக்கு 3850 ரூபா இந்த பேனுக்கு நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3850 ரூபா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஒர்த்து இந்த பேனு. பட் மூணுமே இந்த ஒரே சைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஒரு மைனஸு. தனித்தனியாக நீளமாக அகலமானது மாதிரி கொதிக்க வைக்கிறதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு அந்த மாதிரினா நம்ம செட்டு அந்த மாதிரி தான் வாங்கணும். இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 3850 ரூபா $45 இது வந்து ஒர்த்து பீஸு. பட் இது வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து செட்டாக ஆஃபரே இல்லாமல் செட்டாக வாங்குறீங்கன்னு கேட்டால் இது நிறைய ப்ரைஸ் வரும் வித் லிட்டோட. ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து நான் ஒரு குட்டி குட்டி பேன் வாங்கினேன். இந்த ஒரு பேனே வந்து பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட $15 ரொம்ப குட்டி சாசா பண்ணணும் வாங்கினேன். இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். நீங்கள் இந்த பிளாக் ஃப்ரைடே ஆஃபரு அந்த மாதிரிலாம் பாருங்கள். ஏன்னா நம்ம ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு பேன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வந்து விற்றுச்சு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது ட்ரைப்ளை வந்து 3000 ரூபாய்க்கு விற்றுச்சு. ஸோ இது வந்து ஒர்த்து பையிங் தான். என்னை கேட்டால் ஒர்த்து பையிங் சொல்லுவேன். பேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளை வந்து நீங்கள் அவன்லேயே யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக. அவன் குக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தனியாக பேன் வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பேனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் அதெல்லாம் வந்து அவனில் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஃபிஷ்ஷு வெஜிடபிள்ஸு அதெல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அவன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவன் வச்சுருக்கிறீங்க, அவன் பர்பஸ்க்குலாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் அவனுக்குன்னு தனி பேன் வாங்க வேண்டியதில்லை. இந்த பேனையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது சரியா தப்பானு.